எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்காம டீசெண்டா பிச்சை எடுக்கிறதுக்கு பேர் இது. திருநிதி எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநிதி திரட்ட வந்தார். முறையில் நிற்பீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் அன்போடு கேட்கிறோம். திரள் நிதி திரட்சி என்ற அந்த வழியின் வாயிலாக உங்களால் இயன்ற உதவியை செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். ஏற்கனவே ஒருத்தங்க வெப்சைட்லாம் ஆரம்பித்து ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருந்தா அவங்க கூட சேர்ந்து இவனும் சேர்ந்து கட்சிக்கு மொத்தமாக தனித்தனியாக தான் திருடுறாங்க. மொத்தமாக கட்சியிலன்னு திருடல, தனித்தனியாக திருடிக்கிறானுங்க. ஆனால் பேர் மட்டும் நாம் தமிழர் கட்சி, நாம் பிச்சை கட்சின்னு கூட வச்சுக்கலாம். பீஸா பறக்கிறதுன்ட்டு கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சீமான் சொல்றாரு, பார்த்துருப்பீங்க. கோ குடிக்கிற, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற, பீஸா பர்கர் சாப்பிட்றது உனக்கு கௌரவம் நினைச்சா என்ன பண்றது? பழச்சார் குடிக்க மாட்டியா, இளநீ ஜூஸ் குடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறே. நீ என்ன சாப்பிட்ற? வீட்டில் நீனும் அதே பீஸா பர்கர் தான். திரட்டி பீஸா பர்கர் சாப்பிட்டு வீட்டில் வெளியே வந்து இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன், ஏன் பழச்சாரெல்லாம் குடிக்க மாட்டியா அப்படின்னுவாரு. அதாவது சாராயம் விற்கக்கூடாது, இவர் கல் இறக்கலாம் மரத்துல இருந்து. கல் போதை இல்லையா? அப்போ கஞ்சாவும் செடியிலேருந்து தானே வருது, அதுவும் இயற்கை தானே, இயற்கை செடி தானே. அப்போ அதை மட்டும் இது பண்ணுறது இருக்கிற இவர் கல் இறக்கிறது மட்டும் பனைமரம் அப்படின்றது. அதாவது சுத்தம் மனநல பாதிக்கப்பட்ட சைமன் வருது. தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு? கரும்புச்சாறு பழச்சாறு இதெல்லாம் பண்ண மாட்டாரு. இவர் வீட்டில் நாய் வளர்ப்பாரு. அந்த நாய்க்கு 10 கிலோ கறி டெய்லி. அது எங்கேருந்து வருது? ஏன் வீட்டில் இயற்கை சமையலை செஞ்சு போடலாம்ல? ஏன் போய் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு வாங்குறீங்க? முதல்ல இவன் மாற மாட்டான், ஆனால் அடுத்தவங்களுக்கு மட்டும் பேசுவான். இங்கே மாட்டை வெட்டி மாட்டு கறி சாப்பிடு, உடம்பை ஏற்று, இப்படி ரெக்கையை தூக்கிட்டு போடணுவான். இந்த பக்கம் வந்து ஆடு மாடுகளுக்கான மாநாடு, அதுக்கு ஒரு திரள் நிதி கொடுங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்துடும். நூலகத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளோ கூட்டம் இருக்கு? அது பரவாயில்ல. இந்த பக்கம் நூலகத்தில் ஏன் காலியாக இருக்குது, இந்த பக்கம் திரையரங்கில் ஏன் கூட்டமாக இருக்குது? எப்பா நீ டைரக்ட் பண்ணி நீ படம் எடுத்துட்டு 20 படம் எடுத்து நல்லா சம்பாரிச்சுட்டு இங்கே வந்து திரள் நிதி திரட்டி சம்பாரிச்சுட்டு இங்கே வந்து நூலகத்தில் ஏன் நீ சினிமாவில் இருக்கும் போதே நீ இதை படமாக எடுத்திருந்தேன்னா உன்னை நான் வரவேற்றிருப்பேன். கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்குது. கால் செருப்பு குளிரூட்டப்பட்ட கண்ணாடியில் இருக்கு, காய்கறி தெருவில் இருக்கு. சரிங்க, நீங்கள் எதில் போகிறீங்க, எதில் வரீங்க? நீங்களும் வந்து எளிமையாக வாழுங்க, மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க. ஏன் இசூஸ் காரில் போகிறீங்க? ஏன் அவ்வளோ பெரிய பங்களாவில் வாழ்கிறீங்க? குடிசை வீட்டில் இருங்க, ஓட்டு வீட்டில் இருங்க. முதல்ல நீங்கள் மாறுங்க, அப்புறமா மக்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து அதுவும் அனைவருக்கும் அரசு வேலை அறிவு, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம். சரி, எப்படி பண்ணுவேன்? சாத்தியம் அது திட்டமிடல் இருக்கா? இதே மாதிரி தான் கட்சித்துக்கு ஒரு 500 படை, இந்த படையை அனுப்பும் அந்த படையை அனுப்புன்னு ஒரு சொறி படையை அனுப்ப முடியாது. ஜெயலலிதா அம்மா அப்போ இருக்கும்போது பங்கமாக கலாய்ச்சாங்க. நான் மற்றவர்கள் மாரி வாயில் உட சுடும் ஆள் கிடையாது, 500 பேரை அனுப்பி நான் வந்து கட்சித்துவை மீட்டுருவேன்னு அப்படின்னு. கதை எண் 1,05,353 சொல்லி கதை சொல்லலாம், அவ்வளோதான். இதை மாற்றணுங்கிறேன், அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்கிறேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். என்ன தலைகீழ் மாற்றம்? நீ எதுக்காக கட்சி ஆரம்பிச்ச? நாம் தமிழர் கட்சி. ஈழ தமிழர்களுக்காக நான் நிற்கிறேன். ஈழ தமிழர்களுக்காக முன்னெடுத்த போராட்டங்கள் எத்தனை? ஒன்றுமே கிடையாது. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து திரள் நிதி திரட்டி பங்களா கட்டினதும், இசூஸ் காரில் போகிறதும், அவனோட பசங்களை அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதும், தனக்கு கீழே இருக்கிற தம்பிகள் இடுபவனை கார்த்தி, சாட்டை துரைமுருகன், அப்புறம் இன்னொரு 4 அயோக்கியனுங்கிறக்கான இவனுங்க வளர்ந்தது மட்டும்தான் பெருசாக இருந்ததே தவிர மற்றபடி ஒரு மாற்றமும் கிடையாது. இல்லை வேற புரட்சியா என்ன புரட்சி பண்ணுறாரு? இங்கே போய் போராட்டம் நடத்துகிற பேரில் மற்ற கட்சிங்கிட்ட பொட்டி வாங்கிட்டு, எந்த கம்பெனி எதிர்த்து போராட்டம்னா அந்த கம்பெனிக்காரங்கிட்ட பொட்டி வாங்கிட்டு 4 நாளில் காணாமல் போயிடுவான். அடுத்து அந்த போராட்டம் முடிவுக்கு என்ன, அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பொட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், அவ்வளோதான். இல்லை புரட்சியா சும்மா போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சீமா ஏதோ ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரலையா? இவருக்கு 15 ஆண்டு காலமாக கற்றுக்கிட்டு இருக்காரான். வீட்டுக்குள்ளே இருக்கிற கேட்டுக்குள்ளே இருக்கிற நாய் கூட போகவும் குளிச்சா 4 பண்ணு போடுறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஆதங்கத்தை வெளியே கொட்டுறாப்புல. ஏன்னா இந்த ஆண்டோட அவருக்கு கதை முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடியாவது 3வது ஒரு கட்சி நம்ம தான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு 8% வாக்கு வாங்கியாச்சு. இப்போ புதுசாக விஜய் வந்து ஆரம்பித்த உடனே இருக்கிற வங்கி அங்கே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 2020 என் சோழி முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கொள்ளடிச்சு செட்டில் ஆயிடும்ல அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் திடீர்னு நேற்று ஏதோ சீமான் வந்து இந்த திரள் இது பிச்சை கேட்டார்ல, அப்போ வந்து நான் பார்த்தேன், என்ன கௌரவ பிச்சை ஆகுது இது. சரி, நான் இதான் ஏதோ பண்ணி பசங்க அதை கலாய்க்கிறானுங்க பார்த்தா உண்மையிலே கேட்டிருக்கேன். இதை விட வெக்கக்கடான செயல் என்ன? தன்னோட மாமனார் மாமியார் பொன்னாடி கட்டின பொன்னாடி எல்லாமே நல்ல வசதி பணக்காரங்க, நீ திரள் நிதி இதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுறானாக்கா நீ நடத்துறதுக்கும் திரள் நிதி கேட்பேன். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் வந்து 4.5 கோடி லட்சத்துலேருந்து 10 லட்சம் கோடியாக வந்து கடனை உயர்த்திவிட்டாப்புல, அதனால் நீங்கள் திரள் நிதி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அந்த கடனை அடைச்சிட்டு நான் கட்சி கழிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு. வெக்கக்கேடான செயல். இதுக்கெல்லாம் நீங்கள் கட்சி கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம்டா. ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி அடி.
கல் எடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட அற. ஒரு தடவை கூடு, ஒரு வாட்டி கொடு, அதுக்கப்புறம் ஒழுங்கா பண்ணலனாக்கா கல் எடுத்து கூட அடி, விரட்டி அடி. ஏன்னா ஒரு வாட்டி கொடுத்துட்டுனா நான் எவ்வளோ மொத்தமாக சுருட்டிட்டு நான் கப்பலை கிளப்பிடுவேன். அதுக்கப்புறம் நீ கொடுக்கலாம் போ, எனக்கு தேவையானதை நான் மொத்தமாக சொத்து சேர்த்துருவேன். என் பிள்ளைங்க வேறு 2 பேர் இருக்காங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்க்கணுமா இல்லையா, அதுக்கு தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நாடுகள்லேருந்து ஜப்பான், சீனாலேருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் பல லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டான்றான். தக்காளி நான் கத்திரி கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்பெல்லாம் எனக்குள்ள சிரிப்பா வரும். தக்காளி விலை ஏறிச்சு, இதெல்லாம் பண்ணிச்சு, மற்ற நாடுகளோட பொருளாதாரம் எங்கே இருக்கு? சரி, நான் என்ன கேட்குறேன், உன் கட்சியை சார்ந்த உன் தம்பிகள், உன் தும்பிகள், ஆமை குஞ்சுகள், இவங்க எல்லாம் வந்து எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க? எத்தனை பேர் கோழி பண்ண வச்சிருக்கேன்? எத்தனை பேர் ஆட்டு பண்ண வச்சிருக்கேன்? எத்தனை பேர் மாட்டு பண்ண வச்சிருக்கேன்? நீ எத்தனை வச்சிருக்கேன்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் பேசுறது மட்டும்தான் வாய்க்கிட்டே பேசுவேன். கட்சி வேற யாரும் வந்து கடன் வாங்கி நடத்திட்டு இதில் திரள் நிதி மட்டும்தான் இவங்களோட முக்கிய நோக்கமே, வேற ஒன்றுமே கிடையாது. எங்கேயாவது சாட்டை துறைமுருகன் வந்து அவங்க வீடியோ சேனல்லாம் போய் பாருங்க, ஆக்கப்பூர்வமான பேச்சு எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அடுத்தவங்கள தரம் தாழ்த்தி பேசுறது மட்டும்தான் அவனோட வேலை. அண்ணனோட வேலையே அதான். எங்கள் அண்ணனே சொல்லியிருக்காரு, போட்டு பொறுத்து சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா? இவனுங்க வந்து ஈழ தமிழர்களுக்காக போராட வந்தாங்களாம், நாட்டு மக்களை பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்காக வந்திருக்காங்களாம். நாங்கள் சொன்னோம், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அவன் போலின்னு அவனே சொல்லிட்டான். அதான் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. சாதி மத உணர்ச்சிகளை கடந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையில இருந்து இப்ப இந்த சாராயம், பணம், இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற, இலவசங்களை கடந்து நல்ல ஆட்சி வரணும், பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு சத்தியம் பண்ணி தர மாட்டேன். எது வந்து நாட்டில் வந்து சாத்தியமற்ற ஒன்றை வந்து ஒருத்தன் மேடையில் பேசுகிறானோ அவன் சத்தியமாக செய்ய மாட்டான். கண்டிப்பாக நீ செய்ய மாட்டேன். உனக்கு வாயை திறந்தாலே போய் இப்பயே உழவு வருதுன்னா நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்துட்டுன்னு என்ன பண்ணுவேன்? போய் மட்டும்தான் சொல்லுவேன்.